நான் சாப்பிட்ருக்க இந்த வெள்ளரிக்காய் எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்தது. எங்கள் வீடு தோட்டத்துக்கு நடுவில் இருக்கனால எங்கள் வாசல் கிட்ட இந்த வெள்ளரிக்காய் செடி படர்ந்து இருந்தது. அந்த செடியில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எங்களுக்கு ரெண்டு வெள்ளரிக்காய் கிடைக்கும். இன்றைக்கி ஒரு வெள்ளரிக்காய் தான் கிடச்சிது. நான் அதை தான் சாப்பிட்ருக்கேன். இந்த வெள்ளரி செடி என்கிட்ட எப்படி கிடச்சின்னா, எங்கள் பக்கத்து தோட்டத்துலேருந்து ஒரு பாட்டி ஒரு நாள் வெள்ளரி பழம் கொடுத்தாங்க. அதை நாங்கள் சாப்பிட்டு அதோட விதையை எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நாங்கள் தூவி விட்டுருந்தோம். நாங்கள் தூவி விட்ட விதையில் நிறைய வெள்ளரி செடி வந்துருந்துச்சு. அதில் வந்தது தான் இந்த வெள்ளரிக்காய். இன்றைக்கி எனக்கு ஒரு காய் தான் கிடச்சிது. இந்த மாதிரி நிறைய செடி இருந்துச்சு. நான் ஒரு காய் எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு காய் இருக்கான்னு தேடி பார்த்தேன். எல்லாமே கொஞ்சம் பிஞ்சாக இருந்துச்சு. அதனால நான் பறிக்கலை. நாங்கள் விதை போட்ட இடத்துல எல்லாம் செடி முளைச்சிருந்துச்சு. ஆனால் நாங்கள் வாசல் முன்னாடி படர்ந்திருந்த செடியெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம். ஏன்னா நடக்கும்போது நம்ம கால் கடியில் எதாவது இருந்தால் கூட தெரியாது. கொடி மாதிரி இருக்கனால அதுக்கு அடியில் நம்மளுக்கு பாம்பு கூட படுத்திருக்கும், பூச்சி புழுலாம் இருக்கும்னால குழந்தைகளாக விளையாடுறதுனால நாங்கள் அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு சைடில் ஒரே ஒரு செடி மட்டும் வச்சுருக்கோம். இந்த செடியில் வந்த வெள்ளரிக்காய் உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் ஸ்வீட்னஸ் இருந்துச்சு. இன்னும் அதில் டேஸ்ட் சேர்க்குறதுக்காக நான் மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு நான் சுவையாக சாப்பிட்டேன். இந்த செடியில் நம்ம எந்த ஒரு மருந்தோ எந்த ஒரு உரமும் போடலை. அதுவாக தானாக முளைச்சது. அப்பப்போ நாங்கள் ஆட்டோட அந்த புழுக்கை மட்டும் எடுத்து போடுவோம். அது ஒரு நல்ல உரங்கிறதுனால அதை மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி ஒரே வெள்ளரிக்காய் கிடச்சதுனால இது நானும் என்னோட பாப்பாவும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன செடி வளர்த்துறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.